ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2025 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான கிளவுன் என்ன கார்ன்ஃபீல்ட் படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகி குயின், அவங்களுடைய அப்பா கிளென், இவங்க ரெண்டு பேரும் கெட்டில் ஸ்பிரிங்ஸ் அப்படின்ற ஒரு டவுனுக்கு புதுசா ரீலோகேட் ஆகி வராங்க. குயினுடைய அம்மா இருந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு விரிசலும் ஜெனரேஷன் கேப்பும் உண்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த டவுன்ல கிளவுன் நேஷன் போடப்பட்ட ஒரு கில்லர் பாத்தீங்கன்னா நிறைய பேரை கொல்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்பன் லெஜெண்ட், அதாவது ஒரு கட்டுக்கதையை யூடியூப் சேனல்ல குயினுடைய சக மாணவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. பட் அவங்க எதிர்பாராத விதமா நிஜமாவே பாத்தீங்கன்னா ஒரு கிளவுன் கில்லர் இந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கில்லர் யாரு, எதுக்காக இது செய்யறான், இந்த கில்லர் கிட்ட இருந்து அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல யார் தப்பிச்சாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல இருக்கிற கில் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சடனா டக்குன்னு நடக்கிற மாதிரி வந்து ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. அது ஸ்டேஜ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஹாரர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் நீங்க ஒரு லைட் ஆர்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. சவுண்ட் ட்ராக்ஸ் யூஸ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. கேடி டக்லஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க அப்படினே சொல்லலாம். இவங்களுடைய கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினால இந்த படமே உங்களுக்கு புரிஞ்சிரும். ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அதனாலே பாத்தீங்கன்னா ஒரு ரிச்னஸ் இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே. ஹாரர் என்விரான்மெண்ட் ரொம்ப நல்லாவே ஜெனரேட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் பாத்தீங்கன்னா பூமர் அங்கிள் மாதிரி ஒரு ஜெனரேஷன் கேப் உள்ள ஒரு கான்செப்டை எடுத்து வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. அது இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி எடுப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கும். 80s படத்துல இருக்கிற ஹாரர் படத்துல நான் மாட்டிக்கிட்ட மாதிரி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி ஃபீல்ல தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க. ஒரு 80s ஹாரர் படத்துல எப்படி பிரெடிக்டபிளா இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமே இருக்கும். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு டீன் ஹாரர் மாதிரி ஆரம்பிப்பாங்க. சோ இன்னைக்கு தேதிக்கு அந்த யங்கர் ஜெனரேஷன் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றதை இன்கார்பரேட் பண்ணி ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னா அது ரொம்ப புதுசாகவும் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங்காவே இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கிளவுன் என்ன கார்ன்ஃபீல்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.